அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் ஹிட்லிஸ்ட் படக்குழுவினுடைய என்டையர் ஃபேமிலிக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். முதல்ல ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் நம்முடைய KS ரவிக்குமார் சாரினுடைய பேனர் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களோட தான் தொடங்கினவங்க. நான் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியாது. அவரோட நான் வந்து தெனாலி படம் அவருடைய ப்ரொடக்ஷனில் திரு கமல் சார் நடிப்பில் அந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை 2000 வருஷத்துலேயே, அதாவது 24 வருஷம் முன்னாடியே நாங்கள் ஞாபகம் இருக்கா சார், தெனாலி படம் எவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்தீங்க நீங்கள். அதில் ஆரம்பித்த ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் இன்றைக்கி ஹிட்லிஸ்ட் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு படைப்பு, இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு படைப்பு உருவாக்கியிருக்காரு. ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் அடுத்த படமான கூகுள் குட்டப்பாவும் பெரிய வெற்றி தான். அந்த வெற்றி பட வரிசையில் ஆர்கே செல்லுலாய்ட்ஸ்க்கு இந்த படமாக வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா அவர் பண்ணுற அந்த ஒரு குரு தட்சணை, அதாவது திரு விக்ரமன் சாருக்கு அவர் பண்ணுற அந்த ஒரு அன்பு, அந்த காணிக்கை விஜய் கனிஷ்காவை அறிமுகப்படுத்துறது தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்குறேன். நான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் நான் இருந்தேன். அது பிறகு படத்தை வந்து ஒரு ஸ்க்ரீனிங்கில் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப விஜய் கனிஷ்கா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நான் படம் பார்த்துட்டேன், நீங்கள் ட்ரெய்லர் தான் பார்த்தீங்க, நான் படமே பார்த்தேன். விஜய் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் சரி, நடிப்புலேயும் சரி, எமோஷன்லேயும் சரி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம் காத்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் பேரில் வந்து எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அந்த 2 டைரக்டரும் அவங்க சூர்யாவும் சரி கார்த்தியும் சரி எவ்வளோ பெரிய ஒரு சுமையை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ ஒர்க்கு ஒரு முதல் படத்தில் ஒரு ஹீரோ கொடுக்கணுமா அப்படின்னு முதல்ல நினச்சேன். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக உங்கள் ஷோல்டரில் தாங்கி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. அவங்க 2 டைரக்டர்ஸும் சேர்ந்து என்ன நம்பிக்கை உங்கள் பேரில் வச்சாங்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அந்த படம் வந்து கண்டிப்பாக அதுக்கு நான் கண்டிப்பாக விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லணும். விக்ரம் சார் அருமையாக உங்கள் பையனை வளர்த்துருக்கீங்க, பக்காவாக ட்ரைனிங் பண்ணி பிரமாதமாக அவருக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அதனால தான் அவர் இவ்வளோ அருமையாக அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஏன்னா முதல் படத்தில் கொஞ்சம் ஜாலியாக படம் பண்ணியிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படாமல் ரொமான்டிக்கான ஒரு விஷயம்லாம் பண்ணி அவர் எஸ்கேப் ஆகிருக்கலாம். உங்களை மாதிரி அற்புதமான ரொமான்டிக் படங்களை கூட நீங்கள் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் முதல் படத்துலேயே பக்கா மாஸ் ஆக்ஷனாக நிறைய ஆக்ஷன் விஷயங்கள், அவர் ஓடி 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 வாங்கியிருக்கிற அடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அடி. அவங்க அம்மாவை பார்த்து பயந்துருப்பாங்க, என் பையனை ஏங்க இவ்வளோ அடி வாங்க வச்சிங்க அப்படின்னு. முதல் படத்தில் அவ்வளோ அடி, அவ்வளோ ஓட்டம், அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோ எமோஷன் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக ஹிட்லிஸ்ட் படம் அமைஞ்சிருக்கு. அது ஒரு பிரமாதமான படைப்பாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் சார் தான். சரத்குமார் சார், really hats off to you. You have given such a great support to the film. இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து இந்த படத்தை பெரிய லெவலில் எலிவேட் ஆகிருக்கு. கெத்தாவே படம் ஃபுல்லாக இருந்து விஜய் கனிஷ்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் அவரை எலிவேட் பண்ணி அவரை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்த உழைப்புக்கு வந்து என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹீரோவை வளர்க்கணும். ஒரு பெரிய ஹீரோவும் ஜாம்பவான்கள், அதாவது சரத்குமார் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து இன்னொரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வளர்க்குறது தான் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம். விஜயகாந்த் சாரை பற்றி சொன்ன மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி சரத்குமார் சாரும் இந்த ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணது மிகப்பெரிய விஷயம். அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முணுமுணுப்பு பார்த்தா இல்லைங்க. அரண்மனை 4 ஆடியன்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்துடுச்சு. அதுக்கு வந்து எல்லா ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி. அதுக்கு பிறகு இந்த வாரம் வெளியான ஸ்டார் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பை பெற்றிருக்கு. அப்போது ஆடியன்ஸை பொறுத்தவரையும் தொடர்ந்து இப்போது 2 வாரங்களாக மிகப்பெரிய லெவலில் கூட்டமாக வந்து தமிழ் சினிமா ஆதரிச்சிட்டு இருக்காங்க. நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், தமிழ் சினிமா இஸ் பேக் வித் த பேங்க். மிகப்பெரிய லெவலில் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் எல்லோருமே திரையரங்கு வந்து தமிழ் சினிமாவை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பான ஒரு காலகட்டத்தில் ஹிட் லிஸ்ட்டும் வரப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக நம்முடைய மிகப்பெரிய இயக்குனர் நம்முடைய எல்லாருக்கும் பிடிச்ச அவருக்கு நடக்கணும், அந்த ஆர்கே செல்லுலாய்ட்ஸ்க்கு நடக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமில்லை, மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து வெற்றி அடையும் போது அடுத்தடுத்த இதுலேயே தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, அடுத்தடுத்த படம் தான் பண்ண போகிறாரு. அதனால் அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விஜய் கனிஷ்காவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக அமையணும். பி வாசு சார் ரொம்ப அருமையாக சொன்னார், ப்ரொடியூசர்ஸை காக்க வைக்காமல் உடனே கோடிகளில் சம்பளம் கேட்காம அடுத்தடுத்து நல்ல படங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். அண்ட் இந்த என்டையர் படக்குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சத்யா, பிரமாதமான மியூசிக், பிரமாதமான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கீங்க. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. எடிட்டரை நான் வந்து வந்த உடனே பாராட்டினேன். அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கொண்டு வரன்றதுக்கு சில படங்கள் உதாரணம். அதில் வந்து சமீபத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டார் படத்தை சொல்லலாம்.
அந்த மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவே பெரிய ஓப்பனிங் கொண்டு வர நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எடிட்டருக்கும், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் ஹிட்லிஸ்ட் ஒரு பெரிய வெற்றி படமாக வெகு விரைவில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கலக்கணும். விஜய் கனிஷ்கா என்ற ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நல்ல ஹீரோவாக அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றின் தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான ரவிக்குமார் அவர்களும், அதேபோல் ஒரு தலை சிறந்த இயக்குனரான விக்ரமன் அவருடைய மகனும் இணைகின்ற ஒரு படம். ரவிக்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிஷியன்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் மிகச்சிறந்த குரு, மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த அப்பா, மிகச்சிறந்த கணவர், இப்படி எல்லா விதமாக மிகச்சிறந்தவராக நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன். ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் அவர் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். விக்ரமன் அவர்களுக்கு அவருடைய மகனால் அவருடைய புகழ் மேலும் கூட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கனிஷ்கா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு திரை திருவிழா போல் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்த ஏவி ஆகட்டும், இதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு தரப்போகிற ப்ரொமோஷன் ஆகட்டும், எல்லாமே மொத்த இண்டஸ்ட்ரியும் அவங்க பின்னாடி நிற்கிதுன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. உங்களால் லாபம் அடைந்த தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட்னு இவ்வளோதான் லிஸ்ட்டே போட முடியாது. அந்த லிஸ்ட்டு ஹிட் லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்ட்டு. அதனால் வந்து உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்காக வந்து இந்த படத்துக்காக உழைப்பதற்கும் இதுக்காக இது ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனை தவிர வேறு எந்த விதமான இதில் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் உங்களுடைய பங்களிப்பு, உங்கள் 2 பேருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த விஷுவல்ஸ் ட்ரெய்லர்லாம் ரொம்ப இம்பேக்டாக இருந்தது. மேடைக்கு சொல்கிற மாதிரியே இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்ததுனால இந்த புது இயக்குனர் 2 பேருமே நிச்சயமாக ரவிக்குமார் சாரோட பேரை காப்பாற்றுவாங்க, அவருக்கு இன்னும் பெருமை சேர்ப்பாங்கன்னு நிச்சயமாக நம்புகிறேன். அதே போல் சத்யா தமிழ் சினிமாவின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மியூசிக் டைரக்டர், அவ்வளோ டேலண்ட் அவர். இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கை, ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வந்து இந்த படத்தில் வந்து விளக்கமாக வந்து இன்றைக்கி வந்து விஜய் சார்னு எடுத்திங்கன்னா, சூர்யா சார்னு எடுத்திங்கன்னா, அவன் கேரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேப்டனோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கனிஷ்கா நாளைக்கு எவ்வளோ வாழ்க்கையில் சாதித்தாலும் அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார்னால ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருமை அது வந்து அது நாங்கள் எல்லாருமே கேப்டன் ஸ்கூல், அதனால் அந்த மனசு அப்படியே அவருக்கும் வந்திருக்கு. இன்றைக்கும் அவ்வளோ கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்குறதாகட்டும், உதவி பண்ணுறதாகட்டும், சோசியல் சர்வீஸ் ஆகட்டும், கேப்டனுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் பெயர் விட்டு சொல்ல போனால் எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய சரத் சார் நாங்கள் சொல்லுவோம். அவர் இந்த படத்தில் வந்து பண்ணி கொடுத்ததுன்றது வந்து அவர் வந்து அன்போடும் நன்றியோடும் எப்படி பண்ணியிருந்தாலும் சரி அந்த மனசுக்கு நன்றி. அதனால் கனிஷ்கா வந்து இன்னும் நிச்சயம் மிகப்பெரிய உயரத்தை தொட போகிறார். எங்கே தொட்டாலும் அதனுடைய அஸ்திவாரம் சரத்குமாராக இருப்பேன் ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு 2 வேண்டுகோள் இந்த நான் சொல்கிறேன். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம், இந்த தமிழ் சினிமாவில் ரவிக்குமார் சாரும் விக்ரமன் சாரும் கொடுத்த பங்களிப்பு இன்றியமையாதுன்ற மைண்டில் வச்சுட்டு அவங்க சைட்லேருந்து விக்ரமன் சாரோட வாரிசு ஒன்றும் தயாரிப்பாளர் ரவிக்குமார் சார் வரும்போது அது உங்கள் வீட்டு படமாக உங்களையே தயாரிப்பாளர்களாக நினச்சி உங்கள் வீட்டு பிள்ளை நடிக்கிறதா நினச்சி அந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது உங்களுடைய வெண்போடு நான் கேட்டுக்கிறேன். 2வதாக மிக முக்கியமான விஷயம், தமிழ் சினிமா தேட்டரில் கூட்டம் இல்லை தேட்டருக்கு ஆள் இல்லைன்னு இன்னும் பெரிய கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நாம் இன்னும். ஆனால் தமிழ் சினிமா தேட்டரை எல்லாம் திருவிழா கூட்டமாக்குனது, திருவிழா தேராக்குனது, தேட்டரை எல்லாம் தேராக்குனது இந்த 2 டைரக்டர்களும். இவர்களுடைய படம் வருது. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் அத்தனை பேருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக என்னுடைய பாதமணிந்த வேண்டுகோள், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கான். அந்த ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஷோ கொடுக்கணும், எப்படி ஓட்டணும், எப்படி நடத்தி கொடுக்கணும், எப்படி ஷேர் கொடுக்கணுன்றதை தயவுசெய்து உங்கள் வீட்டு படமாக நினைத்த அந்த படத்தை இங்கே ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களையும் மொத்த தமிழ் சினிமாவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.